அனைவருக்கும் ஆனந்த வணக்கங்கள். உங்களை மீண்டும் சந்திப்பதில் ஆனந்தம். இன்றைய ஆத்மோபதேசம் காரணமில்லா சந்தோஷம். இந்த தலைப்பே ஒரு வித்தியாசமான தலைப்பு. அது என்னது காரணமில்லா சந்தோஷம்? சந்தோஷம்னா உங்களுக்கு தெரியும். நீங்க நினைச்சது நடந்ததுன்னா ஏற்படுகின்ற ஒரு மகிழ்ச்சி. உதாரணத்திற்கு ஒரு பொருள் சார்ந்தோ, உறவுகள் சார்ந்தோ நீங்கள் நினைத்தது போல் நடந்தால் அது ஏற்படுகின்ற நிரந்தரமில்லாத ஒரு மகிழ்ச்சி. அதற்கு காரணங்கள் உண்டு, காரியங்கள் உண்டு. சந்தோஷம் என்கின்ற மகிழ்ச்சிக்கு காரணங்கள் இருக்கின்றது. அது நடக்கவில்லை என்றால், எதிர்பார்ப்பது நடக்கவில்லை என்றால் துக்கம் வருகின்றது. அப்ப காரணமில்லா சந்தோஷம் என்பது என்ன அப்படின்னா, வெளி உலகத்தில் அதை நோக்கி இல்லாமல், வெளி காரணங்களால் இல்லாமல் தானாக உள்ளுக்குள் ஏற்படுகின்ற சந்தோஷம்தான் ஆனந்தம் என்கின்ற காரணமில்லா சந்தோஷம். சற்று இதை கவனியுங்கள். எல்லா மனிதர்களுமே இந்த மகிழ்ச்சிய, சந்தோஷத்த, இன்பத்த உணர்ந்திருப்பாங்க, துன்பத்தையும் உணர்ந்திருப்பாங்க. இறைவன் பரம்பொருள் பிரபஞ்ச சக்தி மனிதனுக்கு மட்டும், மனித பிறவிக்கு மட்டும் கொடுத்த ஒரு மிக பெரும் ஒரு பொக்கிஷம். காரணமில்லாமல் பொங்கிக் கொண்டே இருக்கும் ஆனந்தத்தை உணர்வதற்கான ஒரு வாய்ப்பை அளித்திருக்கின்றது. வாழ்க்கையில பிறந்தாச்சு, வாழ்றோம், அடுத்து மரணம் வரும், எல்லாருக்கும் அது தெரியும். வெறுமனே மகிழ்ச்சி மற்றும் அனுபவித்த மனிதனு சற்று சிந்தித்து மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய சமுதாயத்தை கடந்து என்றும் மாறாமல் எப்பொழுதுமே உயிராய் இருக்கின்ற, காரணமில்லாமல் பொங்கிக் கொண்டே இருக்கின்ற ஆனந்தத்தையும் உணரக்கூடிய வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கின்றது. அதையும் அனுபவித்துதான் பார்ப்போம் என்ற சிந்தனை எந்த ஒரு மனிதனுக்கு வருகின்றதோ அவர்கள் அடுத்த பரிணாமத்தை நோக்கி நகர்கின்றார்கள். இது ஒரு மிக முக்கியமான ஒரு சத்தியம் இதுல இருக்கு. நான் மீண்டும் மீண்டும் இந்த ஆத்ம ஆனந்தத்தை உணர்வது நல்லது, அதை உணர வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இது முதல் பலனாக என்ன கிடைக்கும் என்றால், தொடர்ந்து நீங்கள் எதிர்பார்க்கின்ற இந்த மகிழ்ச்சி, ஆரோக்கியம் சார்ந்து, உறவுகள் சார்ந்து, பொருளாதாரம் சார்ந்து, வளர்ச்சியை சார்ந்து, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருப்போம். சிலது கிடைக்கும், சிலது கிடைக்காது. சிலது கிடைத்த பிறகும் கூட அதை அனுபவிக்காமல் மனம் அடுத்தது நகர்ந்து கொண்டே இருக்கும். இந்த ஆனந்தம் என்கின்ற உள்முக உயிர்த்தன்மை நோக்கி அதை அனுபவிக்க முயற்சி செய்யும் பொழுது, அதனுடைய தேடுதலை ஆழப்படுத்தும் பொழுது, அதற்கான வழியை கண்டறிந்து அதை நோக்கி நகரும் போதே நீங்கள் சமுதாயத்தில் எதிர்பார்த்த அனைத்தும் உங்களை நோக்கி அது வரும். தானாக வராது. அதற்கு தேவையான சக்தியும் புத்தியும் உங்களுக்குள் உதிக்க துவங்கும். கொஞ்சம் ஆழ்ந்து கவனிங்க. நீங்கள் எதிர்பார்க்கின்ற சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான சுகங்களும் அதை அடைவதற்கு தேவை சக்தியும் புத்தியும். நீங்கள் நினைத்ததை அடைவதற்கு தேவை
சக்தியும் புத்தியும். அந்த சக்தியும் புத்தியும் அதை அதிகரிப்பதற்காக மனம் என்கின்ற எண்ணங்கள் ஆசைகளால் தூண்டப்பட்டு அது கடுமையாக போராடி சக்தியும் புத்தியும் அதிகரித்து செயலாக மாறுகின்றது. இதே இந்த சக்தியும் புத்தியும் அதிகரிப்பதற்கு இன்னொரு அருமையான ஒரு வழி இருக்கின்றது. எதை உணர்வதனால் இது அதிகரிக்கின்றது? பரிபூர்ண நிறைவு என்கின்ற உள்முக ஆனந்தத்தை உணர்வதினால் இதோட சைடு எஃபெக்டாகவே உங்களுடைய வாழ்க்கையில் எதை தேவையோ தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான சக்தி புத்தியும் அதிகரிக்கும். இந்த ஆனந்தம் என்கின்ற காரணமில்லா சந்தோஷத்தை ஆனந்தத்தை உணர்வதினால் உள்ளுக்குள் நிறைவுத்தன்மை ஏற்படுகின்றது. அந்த பரிபூர்ண நிறைவினால் உங்கள் வாழ்க்கைக்கு எது தேவை எது தேவையில்லை என்ற நிதானம் பிறக்கின்றது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நிதானம், இந்த பொறுமை, தெளிவு, இவை அனைத்தும் அடிப்படையாக ஒரு மனிதனுக்கு தேவை. இது இல்லாமல் எடுக்கின்ற முடிவுகள், சிந்திக்கின்ற சிந்தனைகள், செயல்கள் அனைத்தும் ஆசையினால் தூண்டப்பட்டு நிதானத்தை இழக்கச் செய்து ஆசையினால் மற்றவர்கள் நாம் நிரூபிக்க வேண்டும், நான் தான் உயர்ந்தவன் அப்படிங்கிறத நிரூபிப்பதற்காக முயற்சி செய்கின்ற எல்லா செயல்களுமே ஆசையினால் தூண்டப்பட்டு நிதானத்தை இழக்கச் செய்து சக்தியும் புத்தியும் அதிகரித்து அந்த செயலை செய்து அதை அனுபவிக்கும் தன்மையை இழந்து அடுத்த எதிர்பார்ப்பை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கும். நிம்மதியில்லாத வாழ்க்கை. இதே இந்த உள்முக நிறைவென்கின்ற ஆனந்தத்தை உணர்வதினால் இதோட சைடு எஃபெக்டாக இந்த சக்தி புத்தியும் அதிகரித்து தேவைகளை கவனத்தோடு அணுகுவீர்கள். உங்கள் தேவைகளுக்காக சிந்தனை செய்வீர்கள். ஆசைகளை நோக்கி நகராமல் நிதானத்தோடு நடக்க துவங்குவீர்கள். இதுக்காக தான் அந்த ஆனந்தத்தை உணர வேண்டும் என்று சொல்கின்றேன். இது முதல் செயலாக மாறுகின்றது. இது சமுதாய வாழ்க்கை வாழ்வதற்கே இந்த ஆனந்தம் மிக பெரும் ஒரு பங்களிக்கின்றது. நான் ஏதோ ஆனந்தம்னா ஏதோ சமுதாய வாழ்க்கையை விட்டு விலகி வாருங்கள் என்று சொல்றது மாதிரி நினைச்சிடாதீங்க. இது அடிப்படையாக தேவை. இரண்டாவது, எந்த காரணத்தினாலும் காரணமில்லாமல் பொங்கிக் கொண்டே இருக்கும் சக்தி, உற்சாகம், ஆனந்தம் என்கின்ற அப்சல்யூட் ஃபுல்ஃபில்மெண்ட், பரிபூர்ண நிறைவு. ஜஸ்ட் நம்முடைய விழிப்புணர்வை உள்முகமாக திருப்பும் பொழுது, நம் விழிப்புணர்வை உள்முகமாக திருப்பி உள்ளுக்குள் அதை கவனிக்க துவங்கும் போது பொங்குகின்ற ஆனந்தத்தை உணர வாய்ப்பு இருக்கின்றது, உணர முடியும். அந்த ஆனந்தம் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் உயிரின் இருப்பாகவே, உயிரின் மூலமாகவே இருப்பதினால் நாம் பிறந்ததே பரிபூரணத்தில் பிறந்தோம், வாழ்வதே பரிபூரணத்தில் வாழ்கின்றோம் என்பதே இதனுடைய சாரம். எதையும் நிரூபிக்கவோ மற்றவர்களுக்காக வாழ்வதோ தேவையில்லாமல் நாம் வாழ்வதற்கு தேவையான சத்தியத்தை, தேவையானவற்றை செய்து கொண்டு நிம்மதியாக, நிறைவாக, முழுமையாக வாழுதலே இரண்டாம் படியான பதிலை, அனுபவத்தை தருகின்றது. இந்த காரணமில்லாமல் பொங்குகின்ற
ஆனந்தத்தை, காரணமில்லாமல் பொங்குகின்ற சத்தியத்தை, உணர்வை உணர்வதுதான். இதை உணர்வதற்காகத்தான் இயற்கை சக்தி, கடவுள் சக்தி இந்த மனித பிரிவை தந்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சற்று ஆழ்ந்து நாம் சிந்திக்க வேண்டும். ஐந்தறிவுள்ள மிருகங்கள் எந்த ஒரு லட்சியமோ எந்த ஒரு நோக்கமோ இல்லாமல் வாழ்கின்றது. பசித்தால் உணவு எடுத்துக்கொள்கின்றது. அந்த ஒரு வாழ்க்கையில் எந்த ஒரு பெரிய விஷயங்கள் நடக்காது. காரணம் ஐந்தறிவு. ஆனால் மனிதனோ ஆறறிவு உள்ள ஜீவாத்மா, சுய சிந்தனை இருக்கின்றது. இந்த சுய சிந்தனையை நாம் எதற்காக பிரயோகம் செய்கின்றோம் என்பதை ஆழ்ந்து கவனிக்க வேண்டும். வெறுமனே சமுதாய வாழ்க்கையை வாழ்வதற்காகவும், பேர் புகழ் இதற்காகவும் வாழ்வதற்கு இந்த சுய சிந்தனையை பயன்படுத்துவது பொக்கிஷத்தை நாம் பிரயோகம் செய்யாமல் இருப்பதற்கு சமமாகின்றது. இறைவன் தந்த மிக பெரும் ஒரு பொக்கிஷம் சுய சிந்தனை. அந்த சுய சிந்தனை எதற்காக தந்திருப்பார்? அந்த சுய சிந்தனையை நாம் எதற்கு பயன்படுத்த வேண்டும்? நான் உங்களுடைய சமுதாய வாழ்க்கையை வாழ வேண்டாம் என்று சொல்லவில்லை. சமுதாய வாழ்க்கைக்கு தேவையானவற்றை செய்து கொள்ளுங்கள். ஆசை நோக்கி செல்ல வேண்டாம். தேவையானவற்றை செய்து கொண்டு இந்த சுய சிந்தனையை பயன்படுத்தி இறைவன் தந்த அனைத்து சக்திகளையும் சிந்தனைகளையும் பயன்படுத்தி உங்கள் உயிரை உணருங்கள். பேரானந்த உணர்வு உள்ளுக்குள் உயிராய் இருக்கின்றது. அமிர்தம் என்பதற்கு ஒரு வார்த்தை இருக்கின்றது என்றால் ஆனந்தம் என்கின்ற வார்த்தையை சொல்லலாம். அமிர்தம் போல் இருக்கின்ற ஆனந்தத்தை, உள்ளுக்குள் இருக்கின்ற ஆனந்தத்தை நேரடியாக உள்முகமாக திரும்புவதனால் கிடைக்கின்றது. அந்த ஆனந்தம் என்கின்ற உணர்வை அனுபவிக்கும் பொழுது ஏற்படுகின்ற உணர்வுகள் அதிகமாக வெளிப்படும். நிறைவு, நிம்மதி, திருப்தி, பரிபூரணம். மிக முக்கியமான ஒரு விஷயம், எதிர்கால வாழ்க்கை பற்றிய பயத்திலிருந்து விடுதலை, கடந்த கால வாழ்க்கையில் ஏற்பட்ட குற்ற உணர்ச்சியிலிருந்து விடுதலை, துக்கங்களிலிருந்து விடுதலை, ஆத்ம மறைவை தந்து, ஆத்ம விடுதலையை தந்து, சதா பரிபூரண ஆனந்தத்தோடு வாழ்வதற்காகத்தான் இறைவருள் பரம்பொருள் இயற்கை சக்தி சுய சிந்தனையை தந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆத்மோபதேசத்தை கேட்பவர்கள் சற்று ஆழ்ந்து சிந்தியுங்கள். சமுதாய வாழ்க்கை எடுத்த வாழ்க்கையை வாழ்வது மட்டுமல்லாமல் சற்று உள்முகமாக திரும்பி இந்த ஆனந்தத்தையும் உணர்வதற்கான வாய்ப்பை இறைவன் தந்திருக்கின்றார் என்பதை புரிந்து கொண்டு அதையும் உள்ளுக்குள் அனுபவிக்கிற முயற்சியை செய்யுங்கள். ஓடிக்கொண்டே இருப்பதனால் இதற்காக ஓடினோம் என்று தெரியாமல் ஓடுவதனால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. காரணமில்லா சந்தோஷம் என்ற ஆனந்தம். இது எல்லா மனிதர்களுக்கும் இது சாத்தியமே. இதை நோக்கி நகருங்கள்.
இனி வரும் வாழ்க்கையை நிரந்தரமான சந்தோஷம் என்கின்ற, காரணமில்லாத சந்தோஷம் என்கின்ற, ஆனந்தத்தை உணர்ந்து வாழுதல் என்கின்ற சத்தியத்தை நோக்கி, உபதேசத்தை நோக்கி நகருங்கள். அதை உணர்ந்து வாழ்க்கையை பரிபூர்ணமாக வாழுங்கள். எந்த ஒரு பேராசையிலும் ஆசையிலும் சிக்காது தேவைக்காக வாழ்க்கையை வாழ்ந்து நிம்மதியோடு நிறைவோடு வாழ முடியும். அதை நோக்கி வாழுங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அனைவருக்கும் ஆத்ம நன்றிகள். ஆனந்தமாக வாழுங்கள். மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.